இருக்கிறவரும் இனியவருமாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த 10வது மாதம் 1 தேதியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நெறிந்த நாணலை முறிக்காதவர். மத்தேயு 12 வசனம். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி முன் அறிவித்தது போன்று அவர் வாக்குவாதமும் செய்ய மாட்டார், கூக்குரலவும் மாட்டார், மிகவும் சாந்த குணமுள்ளவராக சிலுவை மரணத்தின் பாடுகளின் போது கூட அப்படியே இருந்தார். அதே சமயத்தில் அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க செய்கின்றவராகவும் இருந்தார். அவர் நமக்காக அநேக பாடுகள் பட்டார் என்பதை யாருமே மறுக்க முடியாது. அப்பொழுது அவர் யாரையும் குறை சொல்லவும் இல்லை, குற்றம் சொல்லவும் இல்லை, பழி வாங்கவும் இல்லை, பதில் பேசவும் இல்லை. இன்று நமக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நாம் வாக்குவாதம் பண்ணுகின்றோம், எதிர்த்து குரல் கொடுக்கின்றோம். ஆனால் பலரால் அவைகளை கூட செய்ய முடியாமல் அமைதியாக பொறுமையாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கின்றனர். சர்வாதிகாரம் நிறைந்த இந்த உலகத்தில் அநேகர் தங்களுக்கு கீழாக வேலை செய்பவர்களை மனம் முறிவடைய செய்கின்றனர். ஆனால் தேவனோ நெறிந்த நாணலுக்கு ஆதரவு கொடுத்து அது முழுவதும் உடைந்து போகாமல் பாதுகாத்து பனை மரத்தை போல ஓங்கி வளர செய்கின்றார். கேதுருவை போன்று பெருக செய்கின்றார். மங்கி எரிகிற திரி போன்ற நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் அணைந்து போகக்கூடிய சூழ்நிலையிலும் இந்த 10வது மாதத்தில் நிச்சயமாக பொறுமையோடு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், நம்பிக்கையோடு காத்திருக்கிற பலருக்கும் நிச்சயமாக நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற மாதமாக இயேசு கிறிஸ்து மாற்றுவார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, நீர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவராக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.